மெட்டால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு அஃபிஷியல் ஹையரிங் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பாதி அப்ளிகேஷன்ஸ் மெட்டாவோடது தான். ஸோ மெட்டா மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் தாராளமாக இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சுருக்கேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இது எங்கே வந்து எந்த லொக்கேஷனுக்கு ஹையரிங் பண்ணிகிட்ருக்காங்க, இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்க நிறையா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் டீமுக்காக அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் டீமுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. பெங்களூர் லொக்கேஷனுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் டைம் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் தான். ஸோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே அப்ளை டு திஸ் ஜாப் அப்படிங்கிறது கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் டீமுக்காக இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் NICs இந்த ஃப்ளீட் தட் பவர்ஸ் ஆஃப் ஆல் மெட்டா சர்வீசஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இந்த ஒரு ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் டீமில் இருந்து தான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வில் பி ஒர்க்கிங் ஆன் NICs. நீங்கள் வந்து NICs அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன் அட்ரஸிங் டீம்லையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. தென் உங்களுக்கு வந்து நிறையா ஏஐ பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் டீமில், அதுவும் ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் டீமில் ஒர்க் பண்ணுறீங்கும்போது பேசிக் ட்ரெண்ட்ஸ்லேருந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் டிரைவர்ஸ், எதுனா ஃபிர்ம்வேர் ஃபார் நெட்வொர்க், ஈத்தர்நெட் அடாப்டர் ஃபங்க்ஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஸ்டாக் ஃபார் RDMA, கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் வித் தி ஹோஸ்ட் ஆக்சலரேட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபிர்ம்வேர்ஸில் இல்லை ஈத்தர்நெட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்ட் டீமில் ஒர்க் பண்ணுறீங்கும்போது கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சலரேட்டர்ஸ் ஹோஸ்ட் வித் ஆக்சலரேட்டர்ஸ் அண்ட் ஹோஸ்ட். தென் டெஸ்ட் பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே டைம் வந்து CI அண்ட் CD கூட பைப்லைன்ஸ் இன்டகிரேட் பண்ணவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் டெலிவரிக்காக. Then bringing up this stack in simulation and emulation environments, hardware bring up and test in a scaled environment. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் போது சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர்லேயுமே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான ஒரு ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த டீமில் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி இருக்கும். தென் மினிமம் குவாலிஃபிகேஷன், இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு C++, பைத்தான் தெரிஞ்சிருக்கணும் மூணுமே. தென் வந்து பேச்சுலர் டிகிரிஸ், எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். இல்லைனா இதுக்கு ரிலேட்டடான ரெவலண்ட் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கணும். தென் லினக்ஸ் கர்னல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். OSல லினக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் எஸ்பெஷலி டிரைவர்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஸ்டாக். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாக், பர்டிகுலர்லி RDMA. நான் சொன்ன மாதிரி RDMAல எது ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. தென் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டீபக்கிங் லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம். ஸோ டீபக்கிங்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு கோட் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டைப் பண்ணுறீங்கும்போது இன்னொரு டீமில் உங்கள் மெம்பர் ஏதாவது டைப் பண்ணதில் மிஸ்டேக் இருக்குன்னா அதை டீபக் பண்ணவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் மஸ்ட் ரிமைன் இன் த ரோல் in the same team in India for a minimum period of 24 months. அதாவது நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க பட்சத்தில் ஒரு 2 வருஷமாவது நீங்கள் அதே டீமில் ஒர்க் பண்ணணும். பிஃபோர் பீயிங் எலிஜிபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் ரோல், டீம் ஆர் லொக்கேஷன். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் அந்த டீமில் ஒர்க் பண்ணுறீங்கும்போது கண்டிப்பாக 2 இயர்ஸ் அதே டீமில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. அதுக்கப்புறம் உங்களை லொக்கேஷன் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரோலுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாற்றுவாங்க. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் QEMU, தென் FPGA எமுலேஷன் என்விரான்மெண்ட் இஸ் அ ப்ளஸ். இது வந்து ப்ரிஃபர்டு தான், கம்பல்சரி மேண்டேட்டரி கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷனுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் மெட்டாவை பற்றி இங்கே ஒரு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. when Facebook launched in 2004. ஸோ ஃபேஸ்புக் லான்ச் பண்ணது, மெசேஞ்சர் வந்தது, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதை பற்றி எல்லாமே பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு மெட்டாவை பற்றி கொடுத்துருக்காங்க. தென் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்குது,
ஈக்குவலாக எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறது. மெட்டா அப்படிங்கும்போது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனிக்காக. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து எதுவுமே பார்க்காம உங்களுக்கு ஈக்குவலாக எல்லாருக்குமே எம்ப்ளாயியாக பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கங்கிற மாதிரி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே அப்ளை டு திஸ் ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அப்ளை பேஜுக்குள்ளே வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஃபுல் நேம், எந்த லொக்கேஷன் உங்களுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்க லொக்கேஷன், தென் உங்களோட மெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வெப்சைட் இருந்தால் அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், கிடப் இருந்தால் கிடப் ப்ரொஃபைல், போர்ட்ஃபோலியோ இருந்தால் அதோட ப்ரொஃபைல் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். தென் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்குவீங்க. இதில் க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படி போனீங்கன்னா, நான் இங்கே எதுவும் பண்ணல, பட் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் அப்படியே ஒரு இதாக ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் கேட்பாங்க, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இல்லைன்னா அதோட உங்களோட ஸ்கில்ஸு, தென் வாலண்டரி செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஆஃப்டர் தட் ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாம் ஓகேவா கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு இந்த 4 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மெயில் உங்களுக்கு வந்து வரும், நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இன்ஜினியருக்கான அப்ளை லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெட்டா மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ 3 to 8 lakh LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹைரிங் வீடியோஸ், ஜாப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டெக்வர்ஸ் ஆஃப் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.